ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 832 ஆரம்பிக்கிறது. பூர்ணவர்மன் விஷயம். வெள்ளைக்காரர்கள் கால நிர்ணயம் பண்ணியிருப்பதற்கு சொல்லும் அடுத்த பாயிண்டை பார்க்கலாம். சூத்திர பாஷ்யத்தில் ஆச்சாரியால் பூர்ணவர்மன் என்ற ஒரு ராஜாவின் பெயரை சொல்லி அவனுக்கு முன்னால் ஒரு வந்தியா புத்திரன் மலடி மகன் ஆண்டான் என்று சொல்வது எவ்வளவு அசம்பாவிதம் என்று சொல்வதைக் கண்டு மகதத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆட்சி நடத்தியவன் ஒரு பூர்ணவர்மன், அவனைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்று காட்டுவதாக சொன்னேன். ஆனால் நிஜமாகவே இருந்த ராஜாவைத்தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று அடித்து சொல்ல முடியுமா? முடியாது. ஜெனரலாக மனுஷர்களை குறிப்பிடும்போது யாரோ ராமன், கிருஷ்ணன் அல்லது சேஷன், சுப்பன் என்று நாம் பேச்சிலே சொல்கிறோம். டாம், டிக் அண்ட் ஹாரி என்று இங்கிலீஷில் சொல்கிறார்கள். இந்த பெயர்கள் வாஸ்தவத்தில் உள்ள எவரையும் குறிப்பிடுவன அல்ல. உதாரணத்திற்கு ஏதோ பெயர் காட்டணும், இந்த பெயர்களை காட்டுகிறோம். ஆச்சாரியாலே இப்படி பாஷ்யங்களில் தேவதத்தன், யக்ஞதத்தன் என்றெல்லாம் பெயர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்கள் யார் என்று இது மட்டும் யாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவில்லை. பொது பெயர்கள் என்றுதான் சரியாக புரிந்து கொண்டு அதோடு விட்டிருக்கிறார்கள். அப்படியே பூர்ணவர்மனை சொல்லும் இந்த இடத்திலும் இருக்கலாம். சத்தை அசத்தோடு, உள்ளதை இல்லாததோடு சம்பந்தப்படுத்த முடியாது. அப்படி செய்வது அசம்பாவிதம் என்று காட்ட வருகிறார். அப்பொழுது பூர்ணவர்மன் என்ற பெயரில் பொதுவாக ஒரு ராஜாவை குறிப்பிட்டு அந்த யாரோ ஒரு ராஜாவுக்கு முன்னால் என்றைக்குமே இருக்க முடியாத அசத்தான ஒரு மலடி மகன் இருந்தான் என்றால் பொருந்துமா என்று கேட்கிறார். ஆகையால் இவனால் சத்தை குறிப்பதான பெயர் வைத்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்குமல்லவா? அசத்து என்பது சூன்யம், சத்து அதற்கு நேரெதிர் என்றால் சூன்யத்திற்கு நேரெதிர் பூர்ணம்தானே. அதனால் பூர்ணவர்மன் என்று போட்டிருப்பார் என்று சொல்லலாம். பூர்ணவர்மன் என்கிற மகதராஜா தீவிரமான பௌத்தன் என்று உவான் சுவாங் சொல்வதிலிருந்து தெரிகிறது. புத்த கையில் போதி விருட்சத்தை மறுபடி துளிர்க்க பண்ணினவன் என்று சொன்னேன் அல்லவா? வேதாந்தத்தை நிலைநாட்டிய ஆச்சாரியால் ஒரு பௌத்த ராஜாவை சூத்திரபாஷ்யத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. பௌத்த நூல் எதிலாவது அவன் பெயர் சொல்லியிருக்கிறது என்றால் அர்த்தம் உண்டு. அப்படியாவது அவன் நிகழ்காலத்திலிருந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் குறிப்பிட்டிருக்கலாம். அதுவும் இல்லை. அவனோ கிபி 1650 ஒட்டி இருந்தவன், அதுவும் ஒரு சிற்றரசனாகவே இருந்தவன். ஆச்சாரியாளின் காலம் என்று அவர்கள் சொல்வதோ கிபி 800 ஒட்டி, அதாவது அவனுக்கு 150 வருஷத்துக்கு அப்புறம். சூத்திரபாஷ்யம் படிக்கிறவர்கள் 150 வருஷம் முந்தியிருந்த ஒரு பௌத்த சிற்றரசனையா நினைவைத்து கொண்டிருப்பார்கள். ஆச்சாரியால் அவனை எதற்கு குறிப்பாக நினைவைத்து கொண்டு குறிப்பிடணும்? சூன்யவாதியான பௌத்த ராஜாவுக்கு பூர்ணவர்மன் என்று பெயர் இருப்பதை வைத்து ஆசியம் வேண்டுமானால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஆச்சாரியால் ஜாடை மாடியாக கூட அப்படியொன்றும் பண்ணாமல் ஃபேக்சுவலாகத்தான் சொல்லிக்கொண்டு போகிறார். ஒன்றும் யோசனை செய்யாமல் ரிசர்ச் என்று எதையாவது சொல்லிவிட்டால் கேட்பவர்களும் யோசனை செய்யாமல் ஆமாம் போட்டு விடுவதாக இருக்கிறது. அதனால்தான் அவர்களும் தீர்க்காலோசனை பண்ணாமல் எதையும் கேட்கலாம் என்று சில ஆர்குமெண்ட்ஸ் எழுப்பியிருக்கிறார்கள். இப்படி ஒன்று. உவான் சுவாங் சங்கரர் என்ற பெயரையே சொல்லவில்லையே, இவர் எப்படி அவருக்கு முந்தி இருந்திருப்பார் என்பது. ஹுவான் சுவாங்குக்கு பௌத்த மதத்தில்தான் அபிமானம். அவர் உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், கீதை என்று நம்முடைய பிரஸ்தான திரயங்களை கூடத்தான் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த ரிசர்ச்காரர்களே அவையெல்லாம் அவருக்கு எத்தனையோ செஞ்சுரி முற்பட்டவை தான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அபினவ சங்கரர், அவர்களுடைய ஆர்குமெண்ட்டில் இன்னும் 2 பாக்கி இருக்கின்றன. கம்போடிய கல்வெட்டில் ஒரு பகவத் சங்கரின் காலில் அறிஞல் உலகம் முழுவதும் தாமரையை வண்டுகள் மொய்ப்பது போல தங்களுடைய சிரசுகளை தாழ்த்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறதே, அது நம்முடைய ஆதிசங்கர பகவத் பாதாளை தவிர யாராய் இருக்க முடியும்? கல்வெட்டிலிருந்து அந்த காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டின் முடிவு பாகத்திலிருந்து 9ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பாகம் வரை ஆச்சாரியாளின் காலம் என்பதற்கு ஒத்துப்போகிறது. இதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்பது ஒரு ஆர்குமெண்ட். இன்னொன்று, நம் ஊரிலேயே வழங்கும் சங்கேத கணக்கு ஸ்லோகம். கலியில் 3889ஆம் வருஷமான கிபி 788 சொல்லும் நிதி நாகே பவந்த்யேப என்ற ஸ்லோகம். இந்த இரண்டும் ஒன்றையே ஒருவரையே குறித்ததாக தெரிவதால் 2 கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக சொல்லிவிடலாம். ஆச்சாரிய பீடங்களில் ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு அப்புறமும் மகா பெரியவர்களாக லோக பிரசித்தியுடன் இருந்த சில சுவாமிகள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆச்சாரியாளின் கிரந்தங்களாக ஸ்தோத்திரங்களாக வழங்கி வருகிறவற்றில் சில இப்படிப்பட்டவர்களால் செய்யப்பட்டிருக்கலாம் என்றேன் அல்லவா? நமக்கு நல்ல சரித்திர ஆதாரங்களுடன் தெரிபவராக வித்யாரண்ய சுவாமிகள் இருக்கிறார்.
ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.